இது அந்த டிராகன்ற இதை வந்து ஒரு காலேஜுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹீரோட கேரக்டர். அவங்க படத்துல அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து படத்துல படமா எடுத்திருப்பாங்க. ஆனா நான் மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்கேன்றத படமா எடுத்திருக்கேன். சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். காலேஜுக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய இந்த இதெல்லாம் பண்ணாலுமே வெளியே ரியாலிட்டி ஃபேஸ் போடும்போது தான் நம்ம எவ்வளவு பெரிய ஜீரோன்றது. எங்ககிட்டே இருந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெக்க மயிரே இல்லையாடா. சோல்னா போய் மாட்டிட்டே இருப்பாரு. அது ஒரிஜினல் எங்க அப்பாவோட சோல்னா போய். விஜய் சித்து வந்து எனக்கு இப்போ புதுசாக கிடச்சிருக்க ஒரு மிக முக்கியமான நண்பர். ஒரு 200K வியூஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ் இருக்கும் போதே அவங்க ஃபேன் ஆகி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க 2 பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டேன் சார். அதே மாதிரி அவங்க இதுக்கப்புறம் வேறு எந்த படம் பெருசாக நடிக்கல சார். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இன்டென்ஷன் வந்து இந்த ஆள் நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு பிடிச்சி வந்தால் அவனுக்கு நம்ம இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சித்து மீனா நம்ம படத்தில் நடித்தாங்க சார். ஹர்ஷத் தம்பி. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பேசுகிறேன். நான் டிராகன்ற படத்தை இயக்கியிருக்கேன். சார், ஊமை கடவுளைக்கு முன்னாடி யாரா இந்த பையனா இருந்த அஸ்வத் ஊமை கடவுளுக்கு சக்ஸஸ்க்கு அப்புறம் நான் தான் இந்த பையன்ற ஒரு மூமெண்ட்டை மாறிச்சு. அந்த மூமெண்ட்டோட ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லாருடைய உழைக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஜேர்னி. ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வெளியே வர வரைக்கும் நீங்கள் யாரா அந்த பையன் தான். உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி ஓ அவன் தானே அந்த பையன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் சார். எல்லாருக்கும் இருக்கிற ஜேர்னி தான் ஒரு 7 வருஷம். ஆனால் பண்ணுற படம் புதுசாக படம் பண்ணணும், அதில் காம்ப்ரமைஸே இல்லாமல் பண்ணணும். கிடைச்ச பட்ஜெட்டில் 3 கோடிக்கு பண்ணப்பட்ட படம் தான் ஓமை கடவுளே. ஓமை கடவுளையில் வந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த காலம், 4 இயக்குனரில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8-9 ஷார்ட் ஃபிலிம் அந்த இதுக்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் படித்த விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணது, செல்ஃப் லேர்னிங் நிறையா பண்ணது, அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 7 வருஷம் உழைப்பு ஓமை கடவுளே. அந்த ஓமை கடவுளை கொடுத்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது தான் டிராகன். அதுக்கப்புறம் பண்ணுற எஸ்டிஆர் சார் படமாக இருக்கட்டும், தெலுங்குல பண்ண படங்களாக இருக்கட்டும், எல்லாமே. சார், இப்போ பொதுவாக டிராகன் சொல்லும் போது அந்த டிராகன் வந்து சக்தி வாய்ந்தது, அறிவானது, இரக்கமானது, மாயை உள்ளது, தனித்துவமானது, பயங்கரமானது கூட சொல்லுவாங்க. ஆனா சைனா பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வமும் பாதுகாப்புக்கும் குறிக்கும் மரபுகளாக சொல்லப்படுது. இந்த டிராகன் எப்படிப்பட்டது? நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்கல்ல டிராகன், அது சம்வேர் நீங்க சொல்ற எல்லாமே டெஃபினேஷன் இந்த கேரக்டர்ல இருக்கு. கொஞ்சம் அராஜகமானது டிராகன், கரெக்டா? டிராகனை பார்த்தாலே கொஞ்சம் ஃபயரா இருக்கும். இது அந்த டிராகன்ற இதை வந்து ஒரு காலேஜுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹீரோட கேரக்டர். ஒரு ஃப்ளாஸ் நிறைஞ்ச ஒரு இடத்துல என்ன சொல்றது, இப்போ டிராகன் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு பையனுக்கு நிக்நேம், இப்போ ஒரு கெத்தான ஒரு பையனுக்கான நிக்நேம் தான் டிராகன். அது ஏன் டிராகன் அப்படின்றது படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். அதை நான் பிரேக் பண்ண விரும்பல. இப்போ பாம்புன்னு ஒரு கேரக்டர் பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு, காட்டுப்பூச்சி அப்படிலாம் வைக்கிறோம்னா அந்த கேரக்டருக்கான ஒரு இது இருக்கு, குணாதிசயம் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேர் பாம்பு, ஏன்னா வந்து கொஞ்சம் நெட்டையா கொஞ்சம் நெளிவாகவே தான் இருப்பான். ஆனால் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபயரான கேரக்டர். ஸோ அது டிராகன். அது ஏன் அந்த டிராகன் உருவாகிறதுன்றதுல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது. அது தேட்டரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா. சார், இப்போ புஷ்பா வந்த போது புஷ்பா சொல்லும் போது சொன்னாங்க புஷ்பான்றது ஃப்ளவர் இல்லை ஃபயர் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு லைன்ல டிராகன் சொன்னா ஒன் லைன்ல என்ன சொல்லுவீங்க? டிராகன்றது ஒரு யூத் ஃபயர். டிராகன் யூத் ஃபயர். ஃபைன் சார். அஸ்வத் மாரிமுத்து உங்க பேர். அஸ்வத்னா a one who is strong like a horse ன்னு சொல்லுவாங்க. அஸ்வத்தோட மீனிங். உங்களை நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா எந்த குவாலிட்டி சொல்லுவீங்க? கன்சிஸ்டன்சியா, ஸ்டெபிலிட்டியா, டீப் விஸ்டமா, இல்லை என்டூரன்ஸா? ஏன்னா பகவத்கீதையில வந்து சாப்டர் 15 வெர்ஷன் 1ல கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அஸ்வத்தை பத்தி. சோ நீங்க உங்களை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட ஹார்ஸை குறிக்கிறது தான் நினைக்கிறேன். அஸ்வத்தாமா பூஜை அப்படின்லாம் இருக்கு. பட் என்ன நான் எதுன்றது சொல்லுவேன்னா ஓப்பன் ஐ மீன் மனசுல இருக்கிறது அப்படியே பேசுறது. ஐ திங்க் தட் இஸ் அஸ்வத். அதாவது யாருக்குமே தப்பு நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கேரக்டர்.
அதை எப்படி சொல்லலாம்னா ஒர்க் வைஸில் சொல்லணும்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி. சார் இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்ததா அனுபவித்ததா கடந்து வந்ததா? இது அப்படியே என் வாழ்க்கையில நடந்த கதை அப்படி கிடையாது. எப்படி இப்போ ஓமை கடவுளை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண அப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ண அது வரைக்கும் உண்மை. எனக்கு கடவுள் டிக்கெட் கொடுத்தாரானா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தால் என்ன எங்கே தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருப்பான் நேரம். அதனால இதுல இந்த டிராகன்ற கேரக்டரோட நிறைய ஆட்ரிபியூட்ஸ் என்னோட இது இருக்கு. அதே மாதிரி இப்போ மரியம் ஜார்ஜ் தான் அப்பா கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இப்போ அவர் ஒரு சோல்னா போய் மாட்டிட்டே இருப்பாரு. அது ஒரிஜினல் எங்க அப்பாவோட சோல்னா போய் அதை எடுத்துட்டு வந்து இந்த படத்துல வச்சிருக்கேன். அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் நிறைய ரெசனேட் பண்ணும். ஒரு ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆள் அப்படின்னு அவர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அது ரெசனேட் பண்ணும். இப்போ சித்ரான்றது எங்க அம்மா பேர், அதனால சித்ரான்னு வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேங் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தன் பேர் அன்பு, பாம்பு, இவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த பேச்சுலர் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி கண்டென்ட் வேற போயிட்டே இருக்கும். பட் இந்த நம்ம லைஃபோட நம்ம பார்த்த விஷயங்களோட அதை இது பண்ணும்போது இப்போ நான் ட்ரிப்ளிகேன்ல தான் பிறந்தேன். ட்ரிப்ளிகேன்லேயே அதே இடத்துல அதே லொகேஷன்லேயே இந்த படத்தை ஷூட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி சில நுவான்சஸ் அந்த ட்ரைட்ஸ் அதெல்லாம் வந்து டிராகனுக்கு இருக்கும். ஆனால் மொத்தமாக இது டிராகன் வந்து ஷார்ட்டாக அப்படி இருந்தால் எனக்கு தூக்கி போய் இங்கே உள்ளே வச்சிருவாங்க. சார் இந்த ஜார்ஜ் மரியம் மாதிரி ஒரு அப்பா கேரக்டரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா சார்? எங்கள் அப்பா அம்மாவோட மிக்ஸு தான் ஜார்ஜ் மரியம். நீங்கள் படம் பார்க்கும்போது யூஸ்வலாக படம் எடுப்பாங்க சார். எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க படத்தில் அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து படமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் நான் மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்கேன்றத படமாக எடுத்திருக்கேன். அது வந்து டிராகன் வந்து உங்களோட 10 வருஷ கனவுன்னு ஒரு விஷயம் சமீபத்தில் சொல்லப்பட்டது. இந்த பாரதியார் சொன்ன மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டும்ன்ற மாதிரி உங்க கனவு வந்து 21ஆம் தேதி மெய்ப்பட போகுது. அது நீங்க எப்படி? இல்ல கனவு மெய்ப்பட்டுடுச்சு சார். அது ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல படம் 21ஆம் தேதி வர்றது வந்து படம் ரிலீஸ் ஆகி மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ண போறாங்க. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும், அது ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது இவ்வளவு இந்த பொருள் செலவுல அது எல்லாம் நினைச்ச மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அமைச்சு கொடுத்தது வந்து இறைவனுக்கு நன்றி. நாங்க பார்த்த வேலைக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததுக்கு நன்றி. அவ்வளவுதான் சார். ஓமை கடவுளையில வந்து ஒரு முக்கியமான டைலாக் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆமா. ஸோ இப்போ இந்த டிராகன்லையுமே அது ரிப்பீட் ஆகுது. ஸோ இது எதுக்குண்டான லீட்? அஸ்வத் மாரிமுத்துவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான லீடா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். இது வந்து அந்த உனக்கு சொன்னா புரியாது சார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு டயலாக் வேணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அவன் கடவுளை பார்த்து திரும்பி வரான், ஏன் அவன் பைத்தியம் மாதிரி பண்றான், ஏன்டா அப்படி பண்ற அப்படின்போது சொன்னா புரியாது சார் அப்படின்ட்டு அந்த படத்துல இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து நடக்கிறதுனால அவன் அப்படி ரியாக்ட் பண்றான், அப்படியே கத்துறான், பைத்தியம் மாதிரி அப்படி கத்துறான். அப்போ அதை பார்த்துட்டு இருக்க கௌதம் மேனன் சார், என்னடாச்சு ஏன்டா இப்படி பண்ற, அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாம பண்றான் சார். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது அது ஏன்ட்டு. நான் கடவுள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்றத சொல்ல முடியாதோ அதே மாதிரி இங்க சொல்ல முடியாது அது ஏன்னு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என் கதைகள் அது வர்றதுனால அந்த டைலாக் வருது. இன்னொன்னு இன்டென்ஷனலா தான் அந்த டைலாக் வச்சேன். இப்போ எப்படி கர்லி ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது. அதோட இந்த படத்துல பண்ணி. ஆனா ட்ரெய்லர் எடிட்ல வச்சது வந்து எடிட்டருடைய வேலை. சார் விஜய், சித்து, அஷ்ரத் இந்த ஃப்ரேம்ல வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? கதையின் களமா இல்ல அவங்க சோஷியல் மீடியால ரொம்ப பாப்புலர் இருக்கிறதுனால அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்றதுனால? இல்லை சார், அவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்க ஒரு 200K வியூஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ் இருக்கும் போதே அவங்க ஃபேன் ஆகி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க 2 பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டேன் சார். அண்ட் இப்போ அவங்க 2 பேரும் கவுண்டமணி செந்தில் மாதிரி இந்த படத்துக்கு அவங்க வந்து அவங்கள வச்சா இது அந்த மாதிரி இது பண்ணல சார். அவங்க 2 பேரும் ஆக்டர்ஸாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேரோட டேலண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜய் சித்துலாம் அதே மாதிரி அவங்களும் யூடியூப்லேருந்து வரும்போது ஒரு மைண்ட் செட் விடுவாங்க, எக்ஸ்ட்ரா டைலாக் போடலாமா, அதெல்லாம் இல்லை. இங்கே என்ன சொல்கிறோமோ இதுதான் டைலாக் அப்படின்றது அது விஜய் சித்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் தெரிஞ்சிச்சு. அதனால் அவர் போயிட்டு அர்ஷத் கிட்டே எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறேன் அது இதுலாம் இது பண்ணாத, அந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே இது சார். அதே மாதிரி அவங்க இதுக்கப்புறம் வேற எந்த படம் பெருசாக நடிக்கல சார். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இன்டென்ஷன் வந்து இந்த ஆள் நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு பிடிச்சி வந்தால் அவனுக்கு நம்ம இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சித்துமைனா நம்ம படத்தில் நடிச்சாங்க சார். ஃபைன் சார். இப்போது பிரதீப் வந்து டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகி ஹீரோவாக மாறினார். ஆனால் அஸ்வத் டைரக்டராக தான் வந்தார், டிராகன்ல நடிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஹீரோவா? அதெல்லாம் இல்லை சார். நான் வந்து சூழ்நிலை காரணத்தினால தான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியதாக போச்சு. அண்ட் படத்தோட லாஸ்ட் டே அதுதான்.
ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டர் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால அவரால் அதை பண்ண முடியல. இப்போ அந்த டைமில் தான் அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால என் டீம் பிரதீப் எல்லாருமே ப்ரோ நீங்களே அதை பண்ணிட்டீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால அந்த கேரக்டர் நான் பண்ணேன். மற்றபடி நடிக்கிற இதெல்லாம் இல்லை சார். பட் யாராவது நான் ரொம்ப நம்புறவங்க நிஜமாலே நான் வேணும்னு கேட்டாங்கன்னா போய் நடிச்சு கொடுத்துட்டு வருவேன் சார். சூப்பர் சார். இல்லை மிஷ்கின் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த காலேஜ் லைஃப்ல வந்து இவன் கெத்தா இருப்பான், ஆனா இதே டோன்ல வெளில போனா ஒரு நாய் கூட மதிக்காது என்பது. அதோட வீரியத்துக்கு என்ன காரணம், எதோட பாதிப்பு அது? என் லைஃப்லேயே நடந்திருக்கு சார். நான் காலேஜில் இருக்கும்போது எல்லாரும் எனக்கு எத்த பார்ப்பாங்க. என் கூட நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் விதி தெரியும்லாம் இருப்பாங்க. ஆனால் காலேஜ் விட்டு வெளியே போனால் எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாங்களோ அவனுக்கு மட்டும்தான் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு அவனுக்கு இருந்தானுங்க. பட் வெளியே வரும்போது தான் ரியாலிட்டி புரிஞ்சுது. காலேஜ் விட்டு வெளியே காலேஜுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய இந்த இதெல்லாம் பண்ணாலுமே வெளியே அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோன்றது தெரியும். என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுதான் இந்த கேரக்டரில் நான் அப்படியே அதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கேன். இது வந்து ஓமை கடவுளே, டிராகன், சிம்பு படம், இது என்ன எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிலாம் பார்க்க முடியாது சார். மூணுமே என் படம். இது மூணுத்துலேயும் நான் இருக்கேன் பாவனா என் படம். இது எல்லாருமே இதில் டிஃப்ரென்சியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கேம் மாறும். பட் மூணுமே நல்ல படமாக இருக்கும், என் படமாக இருக்கும். இப்போ டிராகன்ல பிரதீப் எப்படி உள்ள வந்தார்? பிரதீப் வந்து டிராகன்ல கதாநாயகனா இல்லை கதையின் நாயகனா? கதாநாயகன், கதையும் நாயகன் ரெண்டுமே. அவர் லவ் டுடேன்ற ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு 100 crores அப்புறம் வந்து படம் பண்றதுனால ஒரு ஸ்டாரா வராது. அந்த ஸ்டாரை எப்படி இந்த படத்துல அடாப்ட் பண்றோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்னோட பாணியில கதையின் நாயகனா அந்த கதைக்கு அவர் என்ன பண்ண போறாரு அதையும் மீறாம ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணது தான் டிராகன். இட்ஸ் அ ஸ்டார் வெஹிக்கிள் வித் ஆக்டர் நீடிங் டு பெர்ஃபார்ம். இந்த டிராகன்ல ஒரு டெக்னிக்கலா புது இன்னோவேஷன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? டெக்னிக்கலாக சார் டெக்னிக்கலாக புது இன்னோவேஷன் எதுவுமே இல்லை இந்த படத்தில். இட்ஸ் அ ப்ராப்பர் ட்ராமா ஃபிலிம். டு பி ஆனஸ்ட் இட்ஸ் அ வெரி டெக்னிக்கலி ஈஸி ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங். உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ப்ரூவ் அஸ் அ பிக் டைரக்டர், அவங்கள ஆக்டரா நீங்களோட 2வது படத்துல அவங்கள ஹேண்டில் பண்றது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எவ்வளோ கஷ்டமா இருந்தது? உதாரணத்துக்கு கே.எஸ். ரவிக்குமார், கௌதம் மேனன், மிஷ்கின். இல்லை சார், இது நம்மளோட வேலை சார். அவங்க நடிக்க வராங்க, நம்ம அவங்கள டைரக்ட் பண்றோம். நம்ம அவங்கள பார்த்து ஒரு செகண்ட் கூட மிஷ்கின் சாரை வந்து பார்த்து ஐயோ மிஷ்கின் சார் வரான்னு பயந்தேன்னா நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்றது வராது. மரியாதை, பயம் எல்லாமே இதுக்கு வெளியே. நம்ம ஃப்ரேம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆக்டர்ஸ். ஒரு ஆக்டர் நான் எப்படி பிரதீப் வேலை வாங்கணும் அதே தான் அவங்களுக்கும். நான் எப்படி என்னுடைய செகண்டரி ஆக்டர்ஸ் கிட்ட வேலை வாங்கணும் அதே தான் இவங்களுக்கு. யோதம் எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் சார். ரொம்பவே. ஏன்னா இன்னைக்கு நான் வாங்கிட்டு நாளைக்கு போயிட்டு அவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஐயோ இப்படி வரலையேன்னு இது பண்றதை விட என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு ஹாப்பியா போறது பெட்டர் சார். ஃபைன். இப்போ இருக்க மாடர்ன் தமிழ் யூத் கல்ச்சர் உங்களோட ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட்ல வந்து இன்கார்பரேட் நடக்குமா ஸ்டோரி டெல்லிங்ல? உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து 2 பேர் வந்து ஐ ஃபவுண்ட் இட் சோல்மேட்ன்றாங்க. ஒரு கேன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்க கல்ச்சருக்கு வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இப்போ நம்ம படத்துக்கு முன்னாடி காதல் என்பது பொது உடைமைன்னு ஒரு படம் வருது. ஸோ இன்னைக்கு தமிழ் யூத் கல்ச்சர் இதுதான் விரும்புறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ஃபியூச்சர் ஸ்டோரி டெல்லிங்ல இது மாதிரியான கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ற ஐடியா இருக்கு சார்? எதையும் பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம கதை பண்ண மாட்டோம் சார். நம்ம கதையில எதெல்லாம் வருதுன்றது தான் சார். இட்ஸ் ஆல்வேஸ் வாட் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ். நம்ம இவங்களை கேட்டர் பண்றோம். நான் கேட்டர் பண்றது மக்களை சார். பொது ஜனம்ன்றது ஆடியன்ஸ் எப்படி வேணா பிரிஞ்சிருக்கலாம். அது மென், விமன், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே சேர்ந்தது தான் இது. எல்லாருக்கும் நம்ம படம் போய் சேரணும் எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு மட்டும் போய் சேரணும், இவங்களை நம்ம குளோரிஃபை பண்ணணும், இவங்களை வந்து இது பண்ணணுன்ற இன்டென்ஷனே கிடையாது. ஸோ உங்களோட காட்சி கதை சொல்லல மியூசிக்கோட பங்கு என்னவா இருக்கு? மியூசிக் தான் சார் படம். இந்த படம் லியோனோட 2வது. ஆமா. இப்போ நம்ம ஒரு சீனை வந்து ஒரு 100% பண்றோம் இல்ல ஒரு 80% பண்றோம்னா அதை 1080 அதான் சார். ஒரு 480p சீனை வந்து 4K-வா மாத்துறது வந்து ஒரு மியூசிக் சார். அவ்வளோதான். இதை விஷுவலாக சொல்லணும்னா அப்படி இல்லை. ஒரு 4K சீனை வந்து 4K-வாவே வச்சுக்கிறதும் மியூசிக் தான். அது எப்படி ஒரு சினிமான்றது ஆடியோ விஷுவல் தானே சார். சவுண்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து சேருது. அதனாலதான் பாடல்கள் முதல்ல போய் மக்கள் கிட்ட சேருது. கரெக்டா? ஸோ அந்த சவுண்டு தான் வந்துட்டு நம்ம படத்தோடைய இமோஷனை டிஃபைன் பண்ணுது. ஒரு சீன்ல ஒரு ஹீரோ எதுவுமே பேச தேவையில்லை, ஆனா அவன் என்ன ஃபீல் பண்றான்றத ஒரு நடிப்புலையும் மியூசிக்லையும் கன்வே பண்ணிட்டாலே
அந்த சீன் வந்து ஒரு 100 பேஜ் டயலாக் வந்து 10 பேஜ் டயலாக் சமம் சார். ஸோ மியூசிக் இஸ் an integral part. It's 50-50. 50. சிம்பு எப்படி உள்ள வந்தாரு எதுக்கு பாடல் இல்ல? இந்த படத்துல பாடுறதுக்கு? பாட்டு எழுதுறது. ஆமா சார். அவர்கிட்ட ஏன்னா பிரேக்கப் சாங் இருக்கு சார், ஆ, அவர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ம், ஃபர்ஸ்ட் போய் கேட்டேன், அமிச்சார். அசல் நான் பிரேக்கப் சாங்லாம் பாட மாட்டேன் சார், எனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இதை இன்னும் போய் பிரேக்கப் சாங்லாம் பாட்டு சார், சில பேர் சில விஷயம் பாடினா தான் சார் சூப்பராக இருக்கும், ம். நீங்கள் பாடுங்க சார்னு. இல்லை சார், ஒரு சைடு பாட்டு கேளுங்க சார், பிடிக்கலன்னா பாடாதீங்க. அவரை ஃபோர்ஸே பண்ண முடியாது சார், அவருக்கு பிடிச்சா பண்ணுவார். அவருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ஆல் கிரெடிட்ஸ் டு லியோன் ஜேம்ஸ், பாடிட்டார். ஏன்னா லவ்வுக்கும் அவரையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் மன்மதன்னு சொல்லணும், இது பிரேக்கப் சாங் வேற. அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விட்டது காட் ஆஃப் லவ்னு, காட் ஆஃப் லவ் வச்சிருக்கீங்க. அதனால பிரேக்கப் சாங்க்கு ஆப்டா இருப்பாருன்னு நினைச்சீங்களா? சார் நான் அதை ஃபீல் பண்ணுறது சார், மக்கள் அது இது சார். இப்போ நான் அவரை வச்சு பாட வைக்கலன்னா, இந்த சாங்கை நீங்கள் சிம்பு வச்சு பாடியிருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, உங்க கூட தானே அடுத்த படம் பண்றாரு, கேட்டிருக்கலாம்லன்னு என்னையே சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து யாரும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பாராட்டா இருந்தாலும் சரி, விமர்சனங்களா இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பாராட்டை வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். கண்டிப்பா பாராட்டு தான் அடுத்த ஒரு கிரியேட்டர் அடுத்த இது கொண்டு போகுது. ம், கிரிட்டிசிசம்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதுல வேலிட் கிரிட்டிசிசம்னு இருக்கு. நம்ம கண்டென்ட் இது பெட்டரா இருக்கலாம், அது பெட்டரா இருக்கலாம்னு சொல்றவங்க ஏன் சொல்றாங்கன்றதை அனலைஸ் பண்ணி அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். இப்போ நான் ஓமே கடவுளையில பண்ண தப்பெல்லாம் டிராகன்ல திருத்திருக்கேன் சார், ஆனஸ்டா. ஸோ அதே மாதிரி திருத்திப்பேன். வேறென்றே இவனை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பண்றவங்களுக்கு பதிலே இல்லை சார். கரெக்ட். அவ்வளவுதான், அது வந்து அவாய்டட் தான். ஸோ நீங்களும் பிரதீப்பும் ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் மீட் பண்ணப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இம்ப்ரெஷன் வந்தது? அது இப்போ எப்படி இருக்கு? நேரில் தான்டா ஒரு மாதிரி இருக்கானா, ஃப்ரேம்ல சூப்பரா இருக்கடா, அதுதான் நான் அவனை பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்னது. அவனை வச்சு நான் காலேஜ் வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையனை என் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருந்தான், வாடா அப்படின்னு கூப்பிட்டது. நேரில் தான்டா ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் ஃப்ரேம்ல சூப்பரா இருக்கடா, அதுதான் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமா. இப்போ நீ நேர்லயும் சூப்பரா இருக்க, ஃப்ரேம்லயும் சூப்பரா இருக்குடா, இதுதான். ஜென்ரலா உங்க ரெண்டு பேர்ல நீங்க பிரதீப்ல யார் போன் அதிகமா யூஸ் பண்றீங்க? ஐ திங்க் நான் தான் சார். உங்க இப்போ லவ் டுடே மாதிரி உங்க போனையும் அவரையும் போனையும் மாத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த இந்த மாதிரி நேற்று தூக்கி போட்டேன் சார், ஃபோனை தூக்கி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூலேயே தூக்கி போட்டேன் சார், ஃப்ரேம் இல்லை அப்படின்ட்டு ஃபோன். அதுதான். விஜய் சித்து. விஜய் சித்து வந்து எனக்கு இப்போ புதுசாக கிடைச்சிருக்க ஒரு மிக முக்கியமான நண்பர். என்ன மாதிரியே இருக்கான்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவரும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஓப்பனாக பேசுகிறவங்க மாதிரி இருக்கு. ஹர்ஷத் தம்பி இப்போ இந்த படத்துல வர மாதிரி நீங்க படிக்கிற காலத்துல சேட்டப் பண்ணி காலேஜ் பிரின்சிபல் ரூம்ல போய் நின்று இருக்கீங்களா? அதெல்லாம் தான் சார் டிராகன் நின்னதுனால இல்லை, துரத்துனால தான் டிராகன்.